இன்னும் கொஞ்சம் நேரமா வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் லாங்கா போயிட்டு எங்கேயாவது சுத்தி பார்க்க கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க தான் ஃபுல்லா இங்கே நேரம் ஆக்கிட்டீங்களா? இங்கே 4 மணி ஆகுது. இதுக்கு மேல எங்க தூரமா சுத்தி பார்க்க போறது? ஆமாண்ணே, அதுவும் சரிதான். நாங்களும் இவ்வளவு லேட் ஆக்குவான்னு எதிர்பார்க்கல. நீங்க லஞ்ச் டைமுக்குலாம் ரூமுக்கு வந்து சாப்பிடணும்னு எதிர்பார்க்க கூடாது. பக்கத்திலே கண்டது கிடையாது, என்ன கிடைக்க அந்த ஒரு ஹோட்டல்ல வெய்ய சின்னதா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் சுத்தி பார்க்க கிளம்பிடணும். ரூமுக்கெல்லாம் மறுபடியும் வந்தா இப்படிதான் ஆளுக்கு ஒவ்வொன்று பண்ணுவாங்க, இப்படிதான் நேரம் ஆக்குவாங்க. ஹோட்டல்னா அங்கே கையோட சாப்பிட்டு அந்த கையை கழுவிட்டு வண்டியில இறங்குன்னு அவ்வளோத்தையும் அடிச்சு பத்திரலாம். அப்பதான் சரி வர சுத்தி பார்க்கலாம். இப்படி எல்லாம் நீங்களும் சுத்தி பார்த்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே, அது நமக்கு சுத்தி பார்க்க இடமும் ஹோட்டலும் பக்கத்துல இருந்ததுனால நாங்க மதியத்துக்கு சாப்பிட இங்கே வந்துடுறோம்னு சொல்லிட்டோம். அதனாலதான் இனிமே நாளைக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தானே பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் ரூமுக்குலாம் வந்தா சரிப்பட்டு வராது. நம்ம லாங்கா போயிட்டோம்னா மறுபடியும் சாப்பிட்டதுக்கு இங்க வந்துட்டு மறுபடியும் சுத்தி பார்க்க போக முடியாதுல்ல. அதனாலதான் இன்னைக்கு பக்கத்துல இருந்தா இங்க சாப்பிட வந்தோம். அதுவும் சரிதான்ப்பா. என்ன பொட்டானிக்கல் கார்டன்ல சுத்தி பார்க்க நல்லா இருக்குமா? அங்க என்னப்பா இருக்க போது பொட்டானிக்கல் கார்டன்ல? ஏதோ செடி கொடி புல்லு தர இருக்கும், பொறுமையா பத்தின மாதிரி பச்சை பச்சேன்னு. அதுல சின்ன பிள்ளைகளோட விட்டு ஓடி விளையாட நல்லா இருக்கும். அது வேணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு மேல உங்களுக்கும் வேற இடம் போற வழி இல்ல. இனிமே இதை பார்த்துட்டு வாங்க, சுமாரா இருக்கும். சரி, பொம்பளை பிள்ளைக்கு 4 போட்டோ எடுக்காவது பூச்செடி இருக்கும்லானே, அது போதும் விடுங்க. ஆமா, இந்தா வந்துட்டோம்ப்பா. என்ன எல்லாரும் இங்கே இறங்க சொல்லுவோமா இல்ல உள்ள பார்க்கிங்ல இறங்க சொல்லிடலாமாண்ணே? உள்ள பார்க்கிங் இருக்கும்ப்பா, அங்க போய் இறங்கிக்கிடலாம். சரிண்ணே. சந்தோஷம்னா விமானம்னா அவங்க உள்ள போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா எங்களை மட்டும் இறக்கி விடுங்க, நாங்க முன்னாடி போய் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து நீங்க பார்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சரிப்பா. டேய் வாங்கடா போவோம். வாங்கண்ணே வாங்கண்ணே, வரலாம் வரலாம். பார்க்கிங்க போட்டுடலாம்ல, அந்த இடம் ஃப்ரீயா தானே கிடக்கு. ஆமா வாங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வாங்க. ரைட் ஓகேண்ணே. எல்லாம் இறங்குங்க இறங்குங்க. இங்க டிக்கெட்ல எதாவது எடுக்க வேண்டி இருக்குமோ? அப்படிலாம் சொல்லலையே, ஃப்ரீ நம்ம இல்ல சொன்ன மாதிரி இருந்தது. வாங்க எதுக்கும் உள்ள போய் பாத்துருவோம். கவர்மெண்ட் இடம் தானே, ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பசங்களா, என்னண்ணா? டேய் நீங்க பாட்டுக்கு எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, உள்ள போறதுக்கு ஃப்ரீயா இல்ல காசு எதுவும் கட்டணுமா என்னன்னு சொல்லி உள்ள போய் கேட்கலான்னு போறோம். டேய் காசு கட்டுற இடம் அங்க இருக்குடா. அதான் என்ட்ரன்ஸ்லயே பெரிய போர்டா ஒன்னும் பேனர் ஒன்று வச்சிருக்காங்கல்ல. பெரிய ஆளுங்களுக்கு 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு 15 ரூபான்னு. கேமரா கொண்டு போனா 50 ரூபாய் 100 ரூபான்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அங்க அந்த போர்டில் நீ பார்க்காம தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா 3 பேரும்? ஐயோ அப்படியா, நாங்க ஃப்ரீலாம் நினைச்சோம். சரியா போச்சு போ. வாங்க, எத்தனை பேர் என்னென்ன கவுண்ட் பண்ணி சீக்கிரமா அவ்வளோ இருக்கும் காசை கட்டுங்க. சரிண்ணே, நான் இந்த போறேன். அப்போ என்ன சோனி, இப்ப நீ ஓகே தானே? ஓகே தான் பப்பு மாதிரி, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அட இதெல்லாம் சோனிக்கு சப்ப மேட்ரு சால்ட்ரு வாட்ரு அதனவே. வேற உங்களவ கூட இருந்தா வெக்க மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இருக்கணும். அதனால ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அவ்வளோதான். வந்த ட்ரிப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் நம்மளோட குட் மெமரிஸ். எங்க அம்மா அடிச்சது கூட நல்ல மெமரிஸ் தான், மறக்கவே முடியாத மெமரிஸ். சாரி சோனி, இனிமே நானும் சண்டை போட மாட்டேன் உங்ககிட்ட. சண்டை போடாமலாம் இருக்க முடியாதுன்னு. சண்டைகள்னா வரதான் செய்யும், அதுல தர்மடி வாங்கதான் செய்வோம். அதுக்கெல்லாம் பட்டு குவாச்சிட்டு இருந்தா முடியுமா? சரி வாங்க வாங்க, உள்ள சுத்தி பார்க்க போலாம். ரோஸ்பூ கார்டன்லாம் இருக்கும்னு நினைக்கேன். ரோஸுக்கு நடுவுல நான் உட்கார்ந்துருப்பேன். என்ன ஒழுங்கா போட்ட வீடியோலாம் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். சோனி, நான் இன்னைக்கு உன்னைய அழகழகா போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கேன்ப. வேண்டாம்மா, நான் சின்ன பொண்ணு பூ மாதிரியை வச்சு எடுத்துக்கிறேன். நீ உனக்கு அழகா எடுப்ப, எனக்கு கோணலும் மாணலுமா ஒழுங்கா எடுக்க மாட்டா. சேக்காய் போய் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரிலாம் நீ எடுத்து வச்சேன்னா அப்புறம் கோவம் வரும். அதனால இவ்வளோ 2 பேர்ல எவ்வளவு ஒருத்தி என்னையே எடுப்பா. ஆம்ப சோனி இப்படி சொல்றேன், நான் அழகா தான் எடுப்பேன். அதுவும் இன்னைக்கு நான் உன்னையும் நல்லா அழகா எடுப்பேன். அது நம்ம வீட்டுல வச்சு நீ அப்படித்தானே என்னையும் எடுப்ப. அதனால 2 பேரும் அப்படி பண்ணுவோம். வெளியிலலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்லம்மா, நீ சொன்னதே எனக்கு போதும். நான் இவ்வளோ 2 பேரையும் வச்சு எடுத்துக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வா விருப்பம். என்னலாம் சதீஷ், எதுக்கு மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு கணங்க வச்சுக்கிட்டு இருக்க? என் போன்ல சார்ஜே இல்லல, சார்ஜ் முடிஞ்சிட்டு. இங்க வச்சு எப்படி வர போட்டோ எடுக்கிறது? என் போன் நல்லா சூப்பரா கிளாரிட்டியா இருக்கும். சார்ஜ் இல்லாம போச்சு. நான் வந்து ரூம்ல சார்ஜ் போடணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். விடுறா மாப்ள, என் போன்ல போட்டோ எடுத்துக்கிடலாம். உன் போட்டோல போட்டோ எடுத்த ஒரு இளவும் தெரியாதுல, ஒரே புகமுட்டமா தான் இருக்கும். சும்மா உன் போட்டோல ஒரு இளவும் தெரியாது, மங்கள் அடிச்சுட்டே கிடக்கும். அதுல எங்க எடுக்க? விடு மாப்ள, என் போன்ல எடுப்போம். ஆமா, உன் போன் இவன் போனை விட மோசம், கேவலமா இருக்கும்ல. போன்ல தூரங்க. சரி விடு, அதான் உன் தங்கச்சி போன வச்சிருப்பால, அவட்ட போன வாங்கு, அதுல எடுக்கலாம். அவனா? அவன் எங்க தருவா? அவளோ போட்டோ எடுத்தாலும்னா விடிய விடிய எடுப்பாளுவ. சரி, வேற வழி இல்ல. எல்லாம் காட்டி உன் போன்ல போட்டோ எடுப்போமா? எடுக்கலாம்ல, நான் தான் எடுப்பேன்னு தான் சொல்லியே, நீ தான் கேட்க மாட்டேங்க. அந்த இன்னும் டிக்கெட் எடுத்துட்டு வாரானுவ, அதுக்கப்புறம் உள்ள போலாம். வாங்க வாங்க, எல்லாரும் டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ள போலாம். சஞ்சய், எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் டிக்கெட்டா பெரிய ஆளு டிக்கெட்டால? உங்க அவ்வளோ இருக்குமே சின்ன பிள்ளைகள் டிக்கெட் தான். உங்களெல்லாம் யாரு பெரிய லிஸ்ட்ல சேர்க்க போறா? யானை எங்களெல்லாம் பார்த்தா பெரிய ஆளா தெரியலையே.
இந்த உங்க அண்ணனுக்கே அவனுக்கே சின்ன டிக்கெட் தான் போட்டு வச்சிருக்கேன். வேற உங்களுக்கு எப்படி பெரிய டிக்கெட் போட 30 ரூபா கொடுத்து எதுக்கு இங்க உள்ள போனோம்? 15 ரூபா தானே. அதனால சின்ன பிள்ளை லிஸ்ட்ல தான் உங்களை போட்டிருக்கு. காப்படி அரைக்கப்படி முக்கியப்படி அவ்வளவும் தம்மா துண்டு கிடக்குவேன். இதுவளுக்கு பெரிய லிஸ்ட்ல இவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணுமா? வாடுங்க அவ்வளோ உள்ள. ஐ ஜாலி. எல்லாம் நம்மளெல்லாம் பார்க்க இவனுக்கு சின்ன பையன் மாதிரியால தெரியுது. காசு கம்மி நினைச்சு சந்தோஷப்படுங்களா வாங்க. அட இவளோட தனியா விடப்படாதுன்னு பார்த்தேனே. நம்ம கூடயே கையை பிடிச்சிட்டு கூட்டு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு கூட்டு வரணும்னு பார்த்தேன். அங்கா போயிட்டு அடக்காலுவ பாரு வேகமா. யாரா நில்லுங்க. லட்சுமி சும்மா இரு. எக்க வேற அவளை எங்கனா போயிட்டு அடப்பாளுவக்க அவளோட தியாடி பிடிச்சு கண்டுபிடிக்க முடியாது. பயமா இருக்கு. இவளை கூட்டிட்டு வந்துட்டு ஈரக்குலையே நடுங்குது எனக்கு. வந்த மாதிரியே இதுவளை திருப்பி கொண்டு போய் ஊர் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லாட்டினா இவ்வளோ அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. நான் எனக்கு பயமா இருக்குக்கா. நேரத்தில் இன்னைக்கெல்லாம் எனக்கு மதியம் வயிற்றே கலக்கி போச்சு. எனக்கு இவ்வளோ கூட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க முடியல என்னால. எங்கேயும் போக முடியாது. இங்கதான் இனிமே கண்ணு முன்னாடி சுத்திக்கிட்டு வருவாளுவேன். வரட்டும் விட்டு விட்டு. நம்ம முந்தன்னையிலே அவ்வளோ பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு நினைச்சா முடியாது. போயிட்டு வரட்டும். நம்ம பொறுமையா இவ்வளோ கூட போவோம். பாரு பெரிய கழுதை வேலை சொல் பேச்சு கேட்குதான்னு யாருக்கிட்டு சாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு தான் அலையுதுவேன். வேற சின்ன பிள்ளைகளோட திட்டி என்ன பண்ண? அதுவும் சரிதான். உமா அங்க பாரு கிரேந்தி செடி. ஆமா இந்த கிரேந்தி செடியை பார்க்கறதுக்கு தான் மைல் கணக்குல கடந்து வந்து இங்க வந்து இந்த கிரேந்தி செடியை பார்க்க வந்திருக்கு. சும்மா இருள எந்திரிச்சு வா. அங்க வேற செடி ஏதாவது வச்சிருக்கவளான்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸே இந்த லட்சணமா இருந்தேன்னா அங்க உள்ள என்னென்ன இருக்குமோ தெரியல. ஆமா பத்தியா இது மஞ்சள் கலரா அரக்கு கலரா? மஞ்சள் கலர்னு நினைக்கேன். அது என்ன கலராக இருந்துட்டு போட்டு வா. அது எங்க நம்ம ஊர்ல தான் காட்டுக்குள்ள மாலையில கோயில இருந்து தூக்கி போட மாலையில ஏகப்பட்டது முளைச்சி கிடக்குமே. வீட்டுக்கு வீடு இந்த செடி தான் நிற்கும். நீ என்ன யாரும் என்னமோ அதிசயமா இங்கெல்லாம் பார்க்க மாதிரி வந்து வேணும் வந்து உட்கார்ந்துருக்க. வாழை இருந்துச்சு. இல்லல நம்ம ஊர்ல பார்த்தோமே இங்கேயும் நிக்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் எல்லா ஊர்லயும் நிற்கும். வா பாருங்க இவனால இருக்கணும் என்ன ஓட்டம் ஓடியான்னு பாரு. அவனுவ வந்ததுல இருந்து இந்த ஒரு வேலையும் தான் செஞ்சுட்டு அடக்கானுவ. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே துரத்தி அடிக்கதும் பிடிக்கதும் உருளுவதுமா தான் இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்கு. அவனுக்கு நல்லா வசதியா கடைச்சி போச்சுட்டு கடந்து உருளுவானுவலா இருக்கும். என்னமே உரக்குழியில பண்ணி உருண்டாப்புலதான் உருண்டுட்டு அடக்கணும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. சரி வாங்க போய் நம்ம சுத்தி பார்க்க போவோம். இந்த ஊதா கலர் பூ சூப்பரா இருக்கு. ஆமா சோனி அங்க தூரத்துலயும் பாரு அந்த ஆர்ச் மாதிரி இருக்கு பாரு. அந்த இடத்துலயும் நின்று போட்டோ எடுக்க அழகா இருக்கும். நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு லாஸ்ட் அங்க போய் போட்டோ எடுப்போம். என்ன சரி வாங்க நம்ம இப்ப போய் சுத்தி பார்ப்போம். நிறைய தொட்டில செடி விதவிதமா இருக்கு. இப்ப சோனி எல்லாம் இது இன்டோர் பிளான்ட் தானே? இல்ல இது இன்டோர் அவுட்டோர் எல்லாத்துலயும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் நனல் படனமா இருக்கும். அதுல ஒரு இடத்துல ஒரு போர்டுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா செடி வாங்கிட்டு கூட போலான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நம்ம என்ன வாங்கியா போறோம்? பார்க்க தானே போறோம். அதுவும் சரிதான். இந்த இலையெல்லாம் பார்க்க நம்ம ஊர்ல இருக்கும்ல குரோட்டன்ஸ் செடி அந்த இலை மாதிரியே இருக்குல்ல. ஆமா அதுவும் சும்மா அழகு செடி தானே. அந்த வகையை சேர்ந்ததாதான் இருக்கும் இதுவும். ஆமா அப்படிதான் நினைக்கேன். சரண் எங்க சுத்திக்கிட்டு இருக்கா? ஒன்னும் பெருசா டிஃபரெண்டா தெரியலையே. எது சோனி அங்க பாரு. அந்த இலை மட்டும் நடுவுல பூ மாதிரி ஒரு இலை மாதிரி வந்து நிக்கு பாரு. அது அழகா இருக்கு பாரு. ஆமா அது பூதான் நல்லா தான் இருக்கு. ஆனா பெருசா விசேஷமா தெரியலையே. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த செடி தானே. ஆனா நல்லா இருக்குல்ல அதை சொன்னேன். சரி வாங்க வேற போய் பாப்போம். ஃபுல்லா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம அங்க போங்க. அங்க உள்ள இன்டோர் பிளான்ட் ஏதாவது புதுசா வச்சிருக்காங்களான்னு பாக்கலாம். இப்ப சோனி நம்ம போட்டோ எடுக்கலையே. அதை பார்த்துட்டு வருவோம். எந்த இடம் நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் போட்டோ எடுப்போம். இங்க தானே கிடப்பேனுமே. ஆமா சாயங்காலம் பூரா இந்த கார்டன் தான் சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அப்புறம் என்ன வளைச்சு போட்டோ எடுப்போம். அதுக்கு இல்ல சோனி என்ன கொஞ்ச நேரத்துல இருட்டிரும். அதுக்கப்புறமா போட்டோ எடுக்க நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொன்னேன். அட அது வேற இருக்கோ? ஆமா வெளிச்சம் இருக்க நேரத்துல இப்பயே எடுத்துருவோம். இதான் கரெக்டான டைம். சரி அப்போ இன்டோர்ல மட்டும் என்ன பிளான்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா போட்டோ எடுப்போம். இவ சோனி போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். ஆமாப்பா சோனி. சரி எல்லாரும் ஆசைப்படுறீங்க இருங்க அப்ப செல்ஃபி எடுப்போம். எல்லாரும் இங்க பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க. எடு. அட என்ன லட்சுமிங்க நல்ல காலை நீட்டி போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்துக்கிட்டீங்க. சுத்தி பார்க்க வரலையே எங்க கூட? அதானே பெரிய ஆளுக்கு 30 ரூபா கொடுத்துருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு 15 ரூபா கொடுத்துருக்கு. இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு இங்க வந்து சுத்தி பார்க்காம எப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கா? ஏலா நீங்கள் போங்களா? எங்களுக்கு கால் வலிக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கோம். உங்களுக்கு என்ன போங்க. நீங்களும் போய் சுத்தி பார்க்கணும்னா போய் பாருங்களா. அவங்களோட என்ன பார்க்காண்டானுங்க என்ன பிடிச்சா போட்டு வச்சிருக்கு. மைனியா நீங்க சும்மா இருங்க. லட்சுமி அக்கா எங்க கூட வந்திருப்பாவ. நீங்க தான் நல்லா உட்காரலாம்னு சொல்லி ஆசையை கட்டி எல்லாம் உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கேன். அட இல்லலா பெரிய பொண்ணு எனக்கே நல்ல கால் வலி எங்கடா உட்காரன்னு தான் இருந்துச்சு. அவங்க இடம் நல்லா இருந்ததை நாங்களும் உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்கள் போங்க போய் சுத்தி பாருங்க. நீங்கள் இங்க இருந்து பார்க்கறது எல்லாம் அங்க பார்த்தாலே தெரியுதே. வாங்கக்கா நீங்களும் இப்படி உட்கார்ந்துக்கிட்டா எப்படிக்கா?
ஐயோ சரசு, நீ வேணா போ. எனக்கு கால் வலிக்கு, அதான் உட்கார்ந்துருக்கேன். நானே ராத்திரி காலு குடச்சலா இருக்கும், அந்த பிள்ளைகள தான் கொஞ்சம் தைலங்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்களான்னு சொல்லணும்னு பார்த்தேன். போகும்போது வண்டி நிப்பாட்டி ஒரு 2 ரூபா தைலமாவது வாங்கிட்டாங்கப்பான்னு இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். ஏதாவது மெடிக்கலை பார்த்தா வாங்கி அதையாவது போட்டு தேய்ச்சிட்டு தான் தூங்கணும் இன்னைக்கு ராத்திரி. இன்னும் கொஞ்சம் அலைஞ்சிட்டோம் பத்தியா, நல்லா கால் வலிக்கு எனக்கு. இதுக்குதான் இந்த மாதிரி வயசான லிஸ்ட் வாழலாம் கூட்டுக்கிட்டு அலையப்படாதுங்குது. ஆமா, இவ பெரிய குமரி, இவளுக்கு வயசு ஆகாதுல்ல, அன்னைக்கு கால் வலியில இவளுக்கு வராது பேரு. செத்து போன பணத்தை பார்த்து நாளைக்கு சாவ போற பணம் சிரிச்சுட்டான், அந்த கதையில இருக்கு. அடாடாடாடா, இந்த பத்திராளிய காட்டெல்லாம் பேச முடியாதம்மா. எல்லாம் பெரிய பொண்ணு, நீ வாரியா? எப்படி இல்ல, நீ இல்ல கிளடு கட்டையா கூட உட்கார்ந்துருக்க போறியா? நான் சுத்தி பார்க்க போறேன்ப்பா. வா நம்ம போவோம். சரசக்க நீங்க வாரீங்களா எப்படி? வாரேன், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா உட்கார்ந்துக்கிடியே. வாரேன்னா வாங்க, நான் போறேன். ஏக்கா நானும் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமாக்க? அட நீ போயிட்டு வா சரசு, எங்களுக்காண்டிலாம் பார்க்காத. ஆமா நீ போயிட்டு வா, போயிட்டு வா. சரிக்கு, அப்ப நான் வாரேன். எல்லாம் இருங்க, அந்த வந்துட்டேன். இங்க இருந்து பார்த்தாலே இந்த ஊரே தெரியும் போல இருக்கு. நல்லா தான் இருக்கு பத்தியிலாக்க இடம். ஆமா, நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பச்சேன்னு இருக்கு எங்க திரும்பினாலும். எல்லாம் தோல் மேல கை போடாதலாம், நான் வேற குள்ளமா தெரிவேன். ஏம்மா நீ எப்படி பார்த்தாலும் குள்ளந்தாமா, அப்படியே நில்லு. எடுத்தாச்சு. வேற போஸ் எதனா கொடுங்க 2 பேரும். ஐயோ போட்டோ எடுத்ததுலாம் போதும். நான் அதுல லட்சுமி அக்கா பத்திராளி அக்கா உட்கார்ந்துருக்கவ, நான் அதுல போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்களும் வேற இடத்துல போய் போட்டோ எடுக்கணும்னா போய் எடுங்க. ஏம்மா நீங்க எங்க கூட வாம்மா, நாங்க 2 பேரும் தான் தனியா சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீ எப்ப பார்த்தாலும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிடுற. அட நீங்க சின்ன பிள்ளைல சந்தோஷமா எல்லாரும் ஓடி ஆடி எல்லாம் பண்ணுவீங்க. எனக்கு வயசாகி போச்சுல, நான் அவிய கூட சேர்ந்துக்கிறேன். நீங்க போங்க, போய் சுத்தி பாருங்க. எத்தே எங்க அம்மாலாம் கூட வந்திருந்தாங்கன்னா நீங்க இப்படி சொல்லவே மாட்டீங்க. நல்லா எங்க கூட ஜாலியா எல்லா இடமும் சுத்தி பார்க்க வருவீங்க. எங்க அம்மாவே எல்லா இடமும் வருவாவே, நீங்களும் வருவீங்க. நீங்க இவிய கூட சேர்ந்ததுல இருந்து ஒரு இடமும் எங்க கூட வரைய மாட்டீங்க. இதெல்லாம் சரியில்லத்தே. எல்லாம் அப்படி இல்லை, உங்க அம்மா எல்லா இடமும் சுற்றி பார்க்க ஆசைப்படுவா. அதனால அவளும் என்னையும் வான்னு கூட்டிட்டு போவா. நான் எனக்கு இப்போ கால் வலிக்குது, நான் அவளை கூட பெரிய அளவு கூட உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்களே போயிட்டு வாங்கம்மா. அம்மா வாங்க கூட எங்களுக்கும் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. போற இடத்துலலாம் போட்டோ எடுக்க நினைக்கிற இடத்துல உங்க கூட எடுப்போம்ல. ஆமா, இந்த சரணம் எங்க கூட வரமாட்டுங்க, சஞ்சயும் எங்க கூட வரமாட்டுங்க. எல்லாரும் அவியல்வ கூட போயிருங்க. இருந்தால போய் வாயாடி, இங்க என்ன நடக்குது? வந்துட்டியா? நல்ல வேலை வந்த. வா வா. என்னாச்சு? நீங்களே இவ்வளவு கூட எங்கேயுமே கூட போக மாட்டீங்கலாம், போட்டோ எடுக்க மாட்டீங்கலாம், ஒன்னா சுத்த மாட்டீங்கலாம், எங்கேயோ தனித்தனியா சுத்த வேறியலாம். அதான் அங்க ஒரே குறையா இருக்கு. அவ்வளவுதானே, இந்த போட்டோ எடுத்துட்டா போச்சு. சரணத்தால எங்க கூட பேச கூட மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, உன்னைய நானும் பாத்துக்கிட்டு தான்ல இருக்கேன். ரொம்ப பிஸியா தான் சுத்திக்கிட்டு இருக்காமா. அட வாயாடி, நீ ரொம்ப பண்ணுவ. இரு, போட்டோ தானே கொண்டா, நான் எடுக்கேன். ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு அக்க போறா? கொண்டாங்க. சரணத்தா என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. ஐ சூப்பர். இந்த போட்டோவை நான் எங்க அம்மாக்கு அனுப்பி விடுவேனே. அவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு அக்க போரு. இந்த போனை பிடி. என்ன, எங்க கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்தா போதுமா? இந்த டூர் புழுக்க எங்க கூட தான் வரணும்னு சொல்லிட்டேன் அம்மா. ஐயா அப்படியெல்லாம் வர முடியாது. நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல நாங்க சுத்தி பார்க்காண்டாமா, சுதந்திரமா சுத்தி பார்க்கறதுக்கு தான் டூர் வந்திருக்கோம். உங்க கூட நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடியே ஃபாலோ பண்றதுக்கு நாங்க வரல. சரி, நீங்க சண்டை போட்டுட்டு இருங்க. நான் லட்சுமி அக்கா இருக்கவ, நான் பேசிட்டு வரேன். ஓ, அப்ப அவனுங்க பின்னாடி மட்டும் நாய்க்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பியலோ? ஏய் சஞ்சனா, வாயை அடக்கி பேசு. என்ன ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க? வாயை உடைக்க போறேன் பேரு. இல்ல, நீ வசமா மாட்டுவல்ல, அப்ப இருக்கு பாரு. உன்னைய நான் அம்மாட்ட சொல்லதான் போறேன் பாரு. சொல்லு சொல்லு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். ஏய் சஞ்சனா, வா நம்ம வேற இடம் சுத்தி பார்க்க போலாம். தேவையில்லாம சண்டை போடாத, பாடி போலாம். ரொம்ப பண்றான். ஏய் வாண்டு, என்ன அத்தனை அப்புறம் நல்ல ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறேன். ஒரு 4-5 போட்டோ எடுக்கியா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் அப்லோட் பண்ண 4 ஃபிகர் நம்மளையும் சைட் அடிக்கும்ல. நீ கொஞ்சம் போட்டோ எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட், நல்லா ஆங்கிள் பார்த்து நல்லா அழகழகா எடுப்ப. கொஞ்சம் எடுக்கியா தானே? அதெல்லாம் எடுக்க முடியாது. நீங்க ஒருத்தி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா, அவளோட எடுக்க சொல்லுங்க. அதான் தங்கச்சின்னு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கீல, அவளோ எடுத்து தருவாளுவ. சரி ரைட் விடு, நான் சொல்லி எடுத்துக்கிட்டேன். வா மச்சான் போலாம். பாத்தியா சரண்யா உங்களுக்கு கொழுப்ப? சரி விடு, அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டு. சரணத்தா பக்கத்துல நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம். அட இது ஒரு பைத்தியம். இந்த அப்படி பாரு, பார்த்துக்கிட்டே வா போவோம். ஏ வாவ், சூப்பரா இருக்குடி இந்த போட்டோ. அங்க பாரு. வாங்க வாங்க, என்ன நீங்களும் இங்க வந்தாச்சு? சுத்தி பார்க்க போலையா பிள்ளைகளோட? ஆமா வாங்க உட்காருங்க. ஆமாக்கா, நானும் சுத்தி பார்க்க போல. பிள்ளைகளோட நீங்க போய் பாருங்க, நான் இதுல இருக்கேன், கால் வலிக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்களெல்லாம் இருக்கதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமா, பிள்ளைகளோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே சுத்தி பார்க்க போவியெல்லாம் இருக்குன்னு பார்த்தா இங்க வந்துட்டீல, அதான் கேட்கேன். அதுவே சின்ன பிள்ளைகளை சுத்தி பார்க்க ஓடி ஆடி, நம்ம அப்படியே வயசாகி போச்சு. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட வேண்டியதுதான். அட என்ன நீயே வயசாகி போச்சுன்னு சொன்ன, அப்ப நாங்களாம் எங்க போறது? அதானே. அட நீங்க வேற சும்மா இருங்கக்கா, நம்மளாலலாம் முடியாது. ஓரளவுக்கு தான் நடப்பேனாலாம், ரொம்பலாம் நல்ல நடக்க மாட்டேங்க. நான் வீட்லயே ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன். கிச்சன்ல ஒரு சேரை போட்டு ஸ்டூலை போட்டு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தான் சமையலே பார்ப்பேன். அந்த மாதிரி கேஸ் நான். கொஞ்சம் கால் வலி அதிகமாக வரும் நமக்கு, அதனால தான் அதான் உட்கார்ந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சரி உட்காருங்க. இங்க இருந்து பார்த்தாலும் தான் சுத்தி எல்லா இடமும் தெரியுதே, வேற என்னத்தை போய் தனியா சுத்தி பார்க்க.
அதை சொல்லுங்க. அவ்வளோதான் இடம். வேற நம்ம என்னத்தை பார்க்க இந்த புள்ளி தரையில் விளையாடி பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு, போட்டோ எடுக்க நல்லா இருக்கு இடம். அவ்வளோதான். இன்னைக்கு சுற்றி பார்ப்போம், அவ்வளோதான். இனிமேல் ரூமுக்கு போய் படுத்து நல்லா தூங்கிட வேண்டியது தான் மேலே கழுவிட்டு. ஆமாம், அதை சொல்லுங்க. இவ்வளோ அழகாக குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க. நமக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்தப்புறம் இதே மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும். குழந்தைங்கள விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கணும். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். யாருங்க? உங்க ஆயா. போங்க, அங்க பாருங்க. அந்த வியூலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? நல்லா தான் இருக்கு. கார்டன்னா அப்படிதானே இருக்கும். அங்க பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறாங்க. அட லூசு, கார்டன் வந்துட்டா சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் விளையாடதான் செய்வாங்க. அப்புறம் என்ன, இங்க செடி இருக்கு, அங்க புல்லு இருக்கு, அங்க பூண்டு இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்ப போல இருக்கு. தண்டம் இதுகிட்ட போய் பேசினா ஒன்னும் வேலைக்காகாது. சும்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தேன்னா ஒன்னும் நடக்காது போல இருக்க. சரி, என்ன இங்க உட்கார்ந்துட்ட? விமல் அவன் பொட்டாட்டியை கூப்பிட்டுட்டு அங்க வளைச்சு நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ போட்டோ எடுக்கலையா? நாங்க எல்லாம் வந்ததுமே கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தோம் சேர்ந்து. நீயும் போகணும், செடிக்கிட்டி நீ கொடி கூட எல்லாத்துலயும் போட்டோ எடுக்க வேண்டியதானே. போய் தனியா போய் போட்டோ எடுத்து என்ன பண்றது? கூட யாராவது வந்தா நல்லா இருக்கும். நான் மட்டும் என்னைய போட்டோ எடுத்து என்ன பண்ண? ஓ, உன்னைய போட்டோ எடுக்க ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்றியோ? வா, நான் உன்னைய போட்டோ எடுக்கேன். மறமண்ட இதுக்கு ஏதாவது புரியுதா பாரு. உனக்கு என்ன, இப்போ உன்னைய வச்சு போட்டோ எடுக்க ஆள் வேணும் அவ்வளவுதானே. நீ நில்லு, நான் உன்னைய எப்படி போட்டோ எடுக்கன்னு பாரு. வா எந்திரி. அட அது இல்லங்க. அட நீ இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. வா, நான் உன்னைய வச்சு போட்டோ எடுக்கேன். வா. அவன் என்ன, அவன் போட்டாட்டியை வளைச்சு போட்டோ எடுக்குது. நான் உன்னைய எப்படி எடுக்கன்னு பாரு. கமான் லெட்ஸ் கோ. அட எந்த இடம் நல்லா இருக்கும்? இந்த இடம் நல்லா இருக்குமா? வேண்டாம், இங்க நல்லா இல்ல. இங்க இருந்து பார்க்க சிட்டியே தெரியுது. நல்லாதான் இருக்கும், இருந்தாலும் வேண்டாம், வேற இடத்துல எடுப்போம். ஐயோ, இவர் எங்க கூட்டு போறாரு? என் பொண்டாட்டியை போட்டோ எடுக்க நல்ல இடமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் கண்ணில் கிடைக்க மாட்டேங்குது. எங்க போறீங்க? வா, உனக்கு சூப்பரா ஒரு லொகேஷன் தெரிவிக்கிட்டு இருக்கேன். வா. இந்த இடம் எப்படி இருக்கும்? நல்லா அப்படியே பரப்பி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் விரிச்சு விட்டு அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்து எப்படி இருக்கும்? சே, அது ஓல்டு மாடல். நியூவா எடுக்கணும். நியூவா எப்படி எடுக்க? நல்லா ஸ்டைலா உட்கார வச்சு போட்டோ எடுக்குமா போஸ்ட் கொடுக்க சொல்லி? என்னடி ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கா? வேகமா தான் வாயேன். ஐயோ, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நல்லா ஸ்டைலா போஸ்ட் கொடு பாப்போம். அப்படியே உட்கார்ந்துட்டு காலை நீட்டிட்டு அப்படியே கண்ணத்துல கை வச்சுட்டு ஒரு போஸ்ட் கொடு பாப்போம். உடனே சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கேன். சீக்கிரம். அப்புறம் அந்த தலையை கொஞ்சம் களைச்சு விட்டு ஃப்ரீ விடு, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ வேண்டாங்க. அட கூச்சப்படாத. இல்ல நான் எப்படி எடுக்கணும்னு நினைச்சிட்டு வருத்தலாம் படாத. நான் சூப்பரா எடுப்பேன். சீக்கிரம் ஃபாஸ்ட். இல்லன்னா உனக்கு இந்த லொகேஷன் பிடிக்கலன்னா சொல்லி வேற இடம் போவோம். எனக்கு தனியாலாம் போட்டோ எடுக்க வேண்டாம். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்தாலும் போதும். உங்க கூட எடுக்கணும், அவ்வளவுதான். ஏங்க, என் கூட போட்டோ எடுக்க வர மாட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, உன்னைய வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன். வேண்டாம், எனக்கு உங்க கூட தான் சேர்ந்து போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? எடுக்கலாமே. ஐ ஜாலி. அப்ப வரீங்களா? அங்க ஒரு ஆர்ச் மாதிரியான பிளேஸ் இருந்தா, அங்க அழகா இருந்தது இடம். அங்க போய் ஒரு போட்டோ எடுப்போம். போலாம். சாச்சிட்டாலே ஆள சாச்சிட்டாலே, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பே பண்ணாலும் அதை ரசிச்சுக்கிட்டேன், உன்னை பிடிச்சிக்கிட்டேன், டைட்டா பிடிச்சிக்கிட்டேன். இனி விடவே மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். அப்பப்ப கோபம் வரும், உன் கூட சண்டை வரும், நச்சுன்னு இச்சு தந்தா எல்லாமே மாறும். ஒண்ணும் இல்ல பூமாரி, சும்மாதான். அட என்னன்னு சொல்லுதே? அத உன்னை பார்த்தாலே தெரியுதே சோகமா இருக்கேன்னு. என்னன்னு சொல்லு, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல பூமாரி. இந்த சரண்யா கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டான் ஃபேமிலியா. அத பாக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த ரணகளத்துல உனக்கு இந்த கிளுகிளுப்பு தேவையாவே? அவன் நல்லா அவங்க அத்தை பிள்ளை, தங்கச்சி, சஞ்சய் எல்லாரும் கூடயும் சேர்ந்து அழகா போட்டோ எடுத்துக்கிட்டான். அதே போல எங்க அம்மா, சோனி, நான் எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. உன்னையெல்லாம் திருத்தே முடியாது. என்னனையும் போய் ஒளி. அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா நீ அவங்கிட்ட போய் சொல்லு, எனக்கு அந்த மாதிரி போட்டோ எடுக்கணும், வா எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போன்னு. வந்து எடுக்கானான்னு பாரு. அதுக்கு எதுக்கு மூளையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்க? போ. அவங்கிட்ட கேட்கலாம். எப்போ பார்த்தாலும் சஞ்சய் அப்புறம் அந்த ஷாம்பையும் எல்லாம் அவங்க கூட சுத்திட்டு இருக்காங்களா, அதனால அவங்கிட்ட கேட்க முடியல. அப்போ நேரில் தான் இந்த அம்மா பேசுவாங்க. ஃபோன்லாம் இவ பேச முடியாத, மெசேஜ்ல எல்லாம் பேச முடியாத, ரொம்ப மினுக்குவா. போடி எங்க தலை எழுந்திச்சு எங்கேயும் எரிச்சலா வருது. சோனி தானே இப்போ உன் தலையை அந்த திருக்கி போட்டுருந்துருப்பா. மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு யாரு கூட வேணாலும் சகவாசம் வைக்கல. இந்த லவ் பண்றவங்க கூட சகவாசம் வச்சா இப்படிதான்.
அட பெரிய பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அட நீங்க வேற சும்மா இருங்கங்க. நீங்க தான் ரொமான்டிக்கா என்னையும் தூக்க மாட்டேங்கிறீங்க, போட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க. நானாவது அப்படி எடுத்துட்டு போறேன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க போட்டோவை பார்த்து சிரிங்க. அப்படிதான் ஏடு சீக்கிரம் ஏடு. பாரு கொஞ்சம் நெஞ்சம் அலும்பா பண்ணியான்னு பாரு. சின்னஞ்சிறுசு அனக்கோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். இப்ப பண்ணாம வேற எப்ப என்ஜாய் பண்ண போகுது வாழ்க்கையில? நம்ம தான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, இந்த பிள்ளைகளாவது அனுபவிச்சுட்டு போட்டோம். ஏங்க சின்ன பிள்ளை கணங்க வழுவிக்கிட்டு போகாம ஒழுங்கா இருங்க. என்னோட பெரிய ரோதனையா போச்சு பெரிய பொண்ணு. சரி அங்க போட்டாக்கு போஸ் கொடுங்க. எங்க அடுத்து நாமளும் இப்படிதான் போட்டோ எடுக்கணும், பார்த்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு வேற ஆள பாரு, நானும் வரல. என்னது வேற ஆளை பார்க்கணுமா? அப்போ என்னைய தூக்குறதுக்கு இன்னொருத்தனையா கூப்பிடணும், இல்ல நான் வேற ஒருத்தனை போய் தூக்க முடியுமா? ஒழுங்கு மரியாதையா வந்து என்னைய தூக்குற மாதிரி போட்டோ எடுக்கணும், நான் உங்களை தூக்குற மாதிரி போட்டோ எடுத்து மாத்தி போட்டோ எடுக்கிறோம். ஒழுங்கா போஸ் தரலன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கிடுங்க. ஏதோ உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவன் எவ்வளவு ஒருத்தி பின்னாடி சுத்திப்பியல, அவ வந்து எடுத்திருப்பிய என்ன? எம்மா வந்த இடத்துல சண்டை போட்டாம போட்டா விடுமாங்க பாரு. பெரிய பொண்ணு புருஷனை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கா. பாவம் சேகரு, சீக்கிரமா போட்டோ எடுத்துட்டு ஆளை விடு. இருங்க இங்க போட்டோ எடுத்துட்டு நான் வாரேன். பாத்தியல என்னமோ அவனை ஏதோ கைப்பிள்ளைய தூக்கி வச்சிருக்கதே. இருந்தாலும் பொம்பளைக்கு இவ்வளவு கொழுப்பெல்லாம் இருக்க விடாதாம்மா. அவ்வளோ வர பாப்பா அவளை சங்கடமா இருக்காது. எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. ஆளுதான் வளர்ந்துருக்கா, பணமரம் கணங்கா, மூளை கொஞ்சலாவது வளர்ந்துருக்கா. இருந்தாலும் உங்க மருமகளுக்கு ரொம்ப தைரியம் தான். அது தைரியம் இல்ல, கொழுப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு பெரிய இந்த பெரிய மனசன ஆம்பளையால இப்படி நம்ம பப்ளிக் பிளேஸ்ல தூக்கியமே அவனுக்கு என்ன மரியாதைன்னு ஏதாவது நினைச்சாளா? இதை நம்ம சொன்னா நம்ம சண்டை முட்டி விடியுங்கிறது, ஏதாவது ஒண்ணு நம்மளை சொல்லி உடனே அவன்கிட்ட மூட்டி விட்டுருக்கியது. அதனாலதான் நான் இது பிரச்சனைக்கு இப்ப போறதே கிடையாது. நம்ம ஒன்னும் சொல்ல ஆக மாட்டேங்குது. வியல் வேட்டை வீட்டுக்கு வாசப்படிதாங்க, எல்லா வீட்லயும் அப்படிதான். கண்டுக்காதீங்க, விடுங்க, என்னையும் போயிட்டு போறாளுவே. போதும் அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது. நீங்க வாங்க, நீங்க ரெண்டரை வந்து எடுங்க. எங்க என்ன ஒரே ஒரு போஸுங்க. உமா இப்ப எடு. எங்க முறைக்காதீங்க, நல்லா சிரிச்ச மாதிரி எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பெரிய பொண்ணு, நம்ம என்ன இப்ப ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம்? என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி போட்டோ எடுக்க வளைச்சு எடுத்துக்கிட்டு இருக்க. சும்மா இரு, மானத்தை வாங்காத. அவ்வளோ நம்மளதான் சுத்தி பார்க்காத. வேடிக்கையா இருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. எங்க யாரு எப்படி பார்த்தா என்னங்க, நம்ம புருஷன் முன்னாடி நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைப்பாவ. நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க, ஒரு நாளைக்கு போட்டோ எடுக்கட்டும். இதை நான் ஃப்ரேம் பண்ணி பெருசா நம்ம ஹாலில் மாட்டுவேன். சிரிங்கங்க. ஆமா, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சிரிப்பு எப்படி வரும்? எனக்கு என் வாழ்க்கையில சிரிப்புன்றதே நான் மறந்து போயிட்டேன். போ. அடாடாடா, பெரிய பொண்ணு போட்டோ எடுக்கத பார்த்தா நான் எங்க வீட்டுக்காரன் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேனான்னு வருத்தமாண்டா இருக்கு. அவரையும் கூட்டிட்டு வந்தா நம்மளும் இப்படி போட்டோ எடுத்துருக்கலாமோன்னு. இப்ப என்ன கெட்டு போச்சு? ஊருக்கு போனதும் முத வேலையா உங்க வீட்டுக்காரருக்கு உனக்கு ஒரு போட்டோ சுட்டு வச்சிட வேண்டியது தானே. அட நீங்க வேற சும்மா இருங்கக்க. இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்க விஷயமா, அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே வரும்போது இப்படி அதெல்லாம் சம்பவம் நடந்தாதான் உண்டு. அதனால நம்ம வீட்டுக்காரர்களும் வந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். போங்க, வரலன்னு சொன்னாவன்னு நம்மளும் விட்டுட்டு வந்துட்டோம். அது சரி. என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கா சந்தியா? சரண், நீ உங்க ஃபேமிலியோட எடுத்த போட்டோவை நான் பார்த்தேன். எனக்கும் அந்த மாதிரி போட்டோ எடுக்க ஆசையா இருக்கு. எங்க கூடயும் வந்து போட்டோ எடுப்பியா? எங்க அம்மா, தங்கச்சி, நீ, நான் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும். ப்ளீஸ். அட இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம் அனுப்புது இந்த லூசு? எங்க இருக்கா? அங்க அவ மட்டும் ஏன் தனியா உட்கார்ந்துருக்கா? மெசேஜ் ரீட் பண்ணிட்டான். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. போட்டோ தானே எடுத்துட்டா போச்சு. நீ அங்கே இரு, நான் வாரேன். போட்டோ எடுக்க சரி சொல்லிட்டா. ஜாலி. இல்லடா, இது அப்பத்துல இருந்து அது அப்படிதான் இருக்கு. டேய், நான் பார்த்தது இல்லடா இதுக்கு முன்னாடி. அத சரி விடு, நமக்கு எதுக்கு ஆர்கியூமெண்ட் இதை பத்தி? அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோ விடு. டேய், ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. நீங்க எங்க பேசிட்டு இருங்க. எங்கடா போற? இனிமே எல்லாரும் கிளம்ப வேண்டியதானே? கிளம்பணுமா அதுக்குள்ளயா? ஆமா, இனிமே இப்ப கிளம்புனா தானே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் ஃபயர் கேம்ப்ல உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தூங்க முடியும். டேய், பெரிய ஆளுங்களாம் எப்படியும் ஃபயர் கேம்ப் வரமாட்டாங்க. அவங்க என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும். லாஸ்டா கொஞ்சம் க்ளோசிங் டைம்ல நம்ம கிளம்பலாம். வேற ரொம்ப சீக்கிரமா ரூமுக்கு போயிட்டாலும் வேற போர் அடிக்கும். பெரிய ஆளுங்கெல்லாம் எப்படியும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தூங்கிடுவாங்க. நம்ம எல்லாரும் தான் ஃபயர் கேம்ப்ல கொஞ்ச நேரம் வேணா சாங் ஏதாவது ப்ளே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தூங்குற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு, எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும். சரி, ஓகே, அதுவும் சரிதான். சரி, அப்ப நான் அந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இவன் எங்கடா இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறான்? அவனுக்கு ஏதாவது இயற்கை ஆக்சிடென்ட் அழைச்சிருக்குமா இருக்கும், அதான் போவான். சரி வா, நம்ம அப்படி போய் உட்காரலாம். சரி. சோனிலாம் எங்க போனான்னு தெரியல. எங்கேயாவது தனியா போய் புல்லு பூண்டெல்லாம் போட்டோ எடுத்துட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சந்தியா, நீ என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? உங்க தங்கச்சி உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போலையா?
இல்ல போல. அவங்க சும்மா ஒவ்வொரு செடியா போட்டோ எடுத்துக்கிட்டு அழகா இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பூவெல்லாம் ஒவ்வொன்றா சோனி போட்டோ எடுத்துட்டு இடந்தா. அதனால நான் சும்மா போர் அடிக்குதுன்னு உட்கார்ந்துட்டேன். அப்படியா? நான் வேணா உனக்கு அப்ப கம்பெனி திறக்குமா? ம், எனக்கு ஓகே தான். அப்போ அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா நாங்க போட்டோ எடுத்தது நீ பாத்தியா? ஆமா, உங்க அத்தை பிள்ளை பக்கத்துல நின்று அழகா போட்டோ எடுத்துட்டு நிக்காரு ஐயா. எங்க கூட எல்லாம் போட்டோ அடிக்க மாட்டீங்களா சாரு? போட்டோ தானே எடுத்துட்டா போச்சு. போ, எங்க அம்மா கூட போட்டோ எடு, அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். உங்க அம்மா கூட போட்டோ எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க, அதனால அங்க போனா இப்ப சரிப்பட்டு வராது. வேணா இப்ப நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா? இல்ல நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமா, வா எந்திரி. இல்ல சரண், எனக்கு பயமா இருக்குல்ல, வேண்டாம். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை தடவை செல்ஃபி எடுத்துருக்கோம், அது மாதிரி நினைச்சுக்க. எந்திரி, வா சீக்கிரம் போட்டோ எடுக்கலாம். யாராவது வந்துட போறாங்க. எனக்கும் அதாமல பயமா இருக்கு, சும்மா இரு, வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து வேணா போட்டோ எடுப்போம், தனியாலாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அட வா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இப்படி பேசிட்டே இருக்க நேரத்துக்கே 2 போட்டோ எடுத்துருக்கலாம். நீ தயவு செய்து எந்திரி, சுவாதிக்காத. சரி சஞ்சனா, வாடி, நான் அந்த இடத்துல போய் போட்டோ எடுப்போம், அங்க அழகா இருக்கு. சரிடி. பாவி, இங்க வந்து தனியா இவ கூட போட்டோவை எடுத்துக்கிட்டு இருக்க. போட்டோ இரு, நீ நல்லா வசமா மாட்டினடி மோவனே. இப்படியே போட்டோ எடுத்து அம்மாக்கு அனுப்புறேன் பேரு. நல்ல வேலை இதை சரணியா பார்க்கல, அவ பார்த்துருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அம்மாக்கு அனுப்பி விட்றேன், இரு மாட்டினேன். மோவனை, அன்னைக்கு நீ வசமா மாட்டினடா. இருக்குடி மகனே, உனக்கு கச்சேரி. இரு, எனக்கு எப்பனா நேரம் கிடைக்கும் போது இதை வச்சு மாட்டி விடுவேன். பாத்தியாவே, இதுங்க 2 எடுக்க போட்டோவை ஒருத்தி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அது கூட தெரியாம மெய் மறந்து நின்று 2 செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்குது பேரு. ஆமா, இப்ப சந்தியா காதல் மயக்கத்துல இருக்கா. அதனால அவளுக்கு கண்ணு முன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்னமோ அந்த இடத்துல இப்ப அவிய 2 பேர் தான் இருக்க மாதிரி அவங்களுக்கு நினைப்புன்னு நினைக்கேன். சுத்தி இருக்க யாரையும் கண்டுக்காம எடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குவேன்னு பாரு. அம்மா, இந்த பிள்ளை இப்போ போட்டோ எடுத்ததை உங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டிருமோ? இந்த பிள்ளை எங்க அம்மாட்ட காட்டுமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அவிய அம்மா கிட்ட காட்டும்னு நினைக்கேன். ஐயோ, அப்ப பெரிய பிரச்சனையே நடக்குமே. ஆமா, இந்த பிரச்சனையை தடுக்க ஒரே வழி நம்ம ஏதாவது செஞ்சாதான் உண்டு. நம்ம என்னவா பண்றது? வேற வழி இல்ல. நம்மளும் போய் 2 போட்டோ அதுவ கூட எடுத்தாதான், நாங்களும் அந்த இடத்துல தான் இருந்தோம், எல்லாம் சேர்ந்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அதனால வாங்க, நம்மளும் போவோம். நம்ம மட்டும் இப்ப போய் காப்பாத்தலன்னு வை, சந்தியாளுக்கு சங்குதான். ஆமாவே, வா போவோம். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாம் போட்டோ எடுத்து முடிஞ்சுதான் மேடத்துக்கு? ஐயோ சோனி, நீ எப்ப வந்த? நாங்க சும்மா போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். என்னமோ இந்த கார்டன்ல நீங்க மட்டும்தான் இருக்கதா உங்களுக்கு நினைப்பு என்ன? சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போட்டோ கூட எடுக்க கூடாதா என்ன? நீங்க போட்டோ எடுத்தியே சரி, உங்களுக்கே தெரியாம உங்களை ஒருத்தி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை பாத்தீங்களா? என்னது, எங்களை போட்டோ எடுத்தாங்களா? அதானே, நீங்க தான் மெய் மறந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, வேற யாருமே இந்த உலகத்துல இல்லைன்ன மாதிரி. என்னவே சொல்ற சோனி? ஆமா, இவங்க தங்கச்சி அதான் சஞ்சனா. அவ நீங்க 2 பேரும் எடுத்த செல்ஃபிய அவ போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. ஐயோ, அந்த வண்டி இங்க வந்துச்சு. அவளும் சரண்யாவும் தான் கிராஸ் ஆனாங்க. சரண்யா நீங்க இந்த பக்கமா நின்னதான் கவனிக்கல, அவ பாட்டுக்கு போயிட்டா. சஞ்சனா நீங்க நின்னு போட்டோ எடுக்கத பாத்துட்டா. அதை பார்த்துட்டு தான் நாங்க இங்க வாரோம். ஐயோ, அவ பாத்துட்டா. எங்க அம்மா கிட்ட வத்தி வச்சிருவாளே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தெரியும், அந்த மாதிரி ஏதாவது உள்ளங்க நடக்கணும் தான் நாங்க வந்தோம். கையோட நாங்களும் சேர்ந்து ஒரு 4 போட்டா செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு ஏதாவது சமாளிங்க. இப்ப சோனி, ரொம்ப தேங்க்ஸ் பே. நீ வாயை மூடு. நீங்களும் பண்ற கூத்தெல்லாம் நாளைக்கு எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. சந்தியாளுக்கு வர வர ரொம்ப தைரியமாயி போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உங்க அக்காவை நான் பாத்துக்குவேன். நீங்க உங்களை பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் எங்க அக்காவை பார்க்கலாம். இப்ப வாங்க, மாத்தி நம்ம 4 செல்ஃபி எடுத்துக்கிட்டாதான் நாளைக்கு எல்லாம் சேர்ந்து தான் நின்று எடுத்தோம். அதை மட்டும் அந்த பிள்ளை கிராப் பண்ணிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். சரி, இது கூட நல்ல ஐடியா தான். இப்ப சந்தியா அந்த போன்லயே எடு. சரிப்பா ஜோனி. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும் தெரியல. டேய் சரண், எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் கேர்ள்ஸ் கூட தனியா வந்து போட்டோ எடுக்க வந்துட்ட பத்தியா? சரியான ஆளுதான்ல. டேய் மச்சான், அப்படிலாம் இல்லடா, வா நம்மளும் சேர்ந்து எடுத்துக்கிடலாம். இது இந்த வாரம் என்ன இல்லாமல ஏன் வாயாடி என்னைய கூப்பிடவே இல்லை பத்தியா? நீ இரு, ஷாமிங் கூட. டேய் வாடா மச்சான். டேய் நான் வரலடா, நீங்க போய் எடுங்க. டேய் ரொம்ப பண்ணாதடா, வாடா வா, எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம் போட்டோ. ரைட், எடுங்க. டேய் பசங்களா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இனிமே கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பலான்னு பஸ்ல ஏறிட்டாங்க. நீங்களும் வாங்க போலாம். ஒரு நிமிஷம்னா பாத்தியா இவனுங்கள தனியா வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட போட்டோ எடுக்காத. சரி விடுறா மாப்பிள்ள, வயிற்றுச்சல் படாத. வயசு பசங்கன்னா அப்படிதான் இருக்கும், கண்டுக்கப்படாது அதெல்லாம்.
சரி சரி வா போலாம், உனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல. டேய் நீ வேற சும்மா இருடாதே, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காத. கார்டன்ல யாரையாவது சுத்தி என்னடான்னு திரும்பி பார்த்தா கூட என்ன சைட் அடிக்கிறியான்னு மண்டையிலே கொட்டுறா. மண்டெல்லாம் வலிக்குது தெரியுமா? மண்டெல்லாம் புண்ணாகி போய் கிடக்கு. முடி இருந்தாலும் கொஞ்சம் காப்பாத்தோம். அந்த ஆயுதமும் முடி எடுத்துட்டதுனால இப்ப இன்னும் வளராம கிடக்கு. சீக்கிரம் வளர்த்துரு. எப்படியா இன்னும் எருவா மேட்டினாதான் எரும மாட்டு சாணியாவது தப்பி வளர்த்துற முடிய. அவ்வளவுதான் சொல்லுவேன் அம்மா. வளர்க்கலாம் பொறுமையா வளர்க்கலாம். காலேஜ் படிக்கும் போது எனக்கு எவ்வளவு முடி இருந்தது, இப்ப பாரு முடி வளர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. என்னன்னே எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்களா? ஆமாப்பா எல்லாம் வந்தாச்சு. அதான் உங்களோட தேடி வந்தோம். பார்த்தாங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிய. வாங்க வாங்க போவோம், டைம் ஆகுது. சரிண்ணே எல்லாம் வாங்க வாங்க போவோம். சரண் உன் போனு. சரி ஒண்ணும் இல்ல, பயப்படாத, எல்லாம் பாத்துக்கலாம், வாங்க போவோம். சரி போதும் போதும், நீங்க கடலை போட்டது போங்க. ரூமுக்கு போனதான் அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே வந்துருங்க. அப்பதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம தூங்க போலாம். எனக்கு இப்பவே கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்குடா. மச்சாங்க பேரு சும்மா வெறுப்பேத்தாத. இப்படி ஒவ்வொருத்தனா கலந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி என்ஜாய் பண்றது? வந்த டூரை என்ஜாய் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் அண்ணே வருவாங்க. ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டுட்டேன்னா ஆள் வரும். சந்தோஷ் அண்ணனையும் சாலினி அக்காவையும் ஆட வைக்கணும்னு சஞ்சய் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்கீங்களோ? இது எப்படா பிளான் போட்டீங்க? அதெல்லாம் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோம். முக்கியமா கப்பிள்ஸ் எல்லாருமே ஆஜராகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சஞ்சய். இருக்கதே நாங்க 2 பேர் தான்டா கப்பிள்ஸ், வேற எல்லாம் வயசானவங்கடா. தெரியுதுல நீங்க 2 பேர் தானே, அப்ப நீங்க 2 பேர் தான் முக்கியமா வரணும். நீங்களே வரலன்னா என்ன அர்த்தம்? நான் எங்க வரலன்னா இவன் தான் தலைவலிக்குங்க. அதெல்லாம் அண்ணன் வருவாங்க. சரி ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எதா இருந்தாலும் பார்ப்போம். இந்த ரூம் வந்துருச்சு, ஹோட்டல் ரூம். அப்பா எல்லா இடமும் சுத்தி சுத்தி அங்க எங்க அலைஞ்சு கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. எத்தே நீங்க எங்க சுத்துனீங்க? அதான் கார்டன்ல வந்து ஒரு இடத்துல பொட்டானிக்கல் கார்டன்ல உட்கார்ந்துக்கிட்டீங்களே அவங்க கூட. கால் வலிக்கீங்க. வாங்க எல்லாம் கை கால் மூஞ்சி கழுவுனா கழுவிட்டு வாங்க. நம்ம அங்க ஃபயர் கேம்ப் ஃபயர் நடக்கல, அங்க போவோம். ஐயோ என்னாலலாம் அங்க வர முடியாதம்மா, நான் படுத்து தூங்க போறேன். நீங்களும் போறதா இருந்தா போயிட்டு வாங்க. கூட்டிட்டு சாவியை கொண்டு போயிருங்க. நான் தூங்க போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அம்மா. அம்மா இனிமேதான் ரூமுக்கு சாப்பாடு வருமா, சாப்பிட்டுட்டு தூங்கு, சாப்பிடாம தூங்கிடாத. எனக்கு இருக்க டயர்டுக்கு இப்போதைக்கு சாப்பிடவே தோணல. எனக்கு அப்படியே படுத்துனா தூங்கிடுவேன். சித்தி நானும் போல, நானும் ரூம்ல தான் இருப்பேன். ஏய் சாலினி என்னடி சொல்ற? நம்மளை கண்டிப்பா வரணும்னு சொல்லி விட்டாங்க, நீ என்ன இப்படி சொல்ற? எங்க வீட்டுக்கார்ட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், என்னால முடியலப்பா. ஏய் ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். அவ்வளோரும் போயிட்டு வாங்க. வயசு பிள்ளைல என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போங்க. டூருக்கு சுத்தி பார்க்க எதுக்கு வந்திருக்கிய? அப்படி சொல்லுங்க ஆண்டி. சரணி அப்போ மாப்பிள்ளை இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க. அதனால போய் அவர் கூப்பிட்டாருல, வேற போலன்னா ஏதாவது கோவகவே பட போறாரு. ஒழுங்கா போ. சரி சித்தி. அப்ப வாங்க சீக்கிரம் போலாம். சோனி எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குப்ப, அந்த பிள்ளை மாட்டி விட்டுருமோ? சும்மா தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. அதான் எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலான்னு சொல்லியிருக்கோம்ல, அதான் நாங்களும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கோம்ல, அதை காட்டி சமாளிச்சுக்கிடலாம். விடு, டூர்னு வந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ எடுக்கிறது தானே, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம். நீ சும்மா போட்டு பயந்துகிட்டே இருக்காதட. எனக்கு ஒரு மாதிரி வயிற்ற கலக்குதுப்ப சோனி. அம்மா கிட்ட மட்டும் மாட்டி விட்டு அவனை செத்தேன். இவ்வளோ பயம் இருக்குல்ல, அவ்வளோ பயம் இருக்கவே எதுக்கு அப்போ போட்டோ எடுக்கணும்? இல்லைப்ப அவன் ஃபேமிலியாக போட்டோ எடுத்தானா, அது மாதிரி நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக எடுக்கலான்னு நினச்சி தான் அவன்கிட்ட மெசேஜ் போட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா அவன் ஃபேமிலியெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்புறமா எடுப்போம், இப்போ வா நம்ம 2 ஒரு செல்ஃபி எடுப்போம்னா, அதில் சரின்னு வேற எடுத்துட்டேன். அதான் இப்போ பயமாக இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் பற்றியும் யோசிக்கணும், பின் விளைவுகளை பற்றிலாம் யோசிச்சுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். கடைசியில் இப்போ பாரு மாட்டினா மூலம் உனக்கு சங்குதான். ஏதோ நாங்கள் பார்த்தோம் நல்ல வேலை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு பேக்கில் ஒரு ஐடியாவுக்கு யோசிச்சு வச்சுருக்கோம், இதை வச்சு சமாளிக்க முடியுமான்னு. கடைசியில் ஏதோ ஒன்றும் சரிப்பட்டு வரல, நீ மாட்டினா மூலம் உனக்கு சங்குதான். அதை பற்றி அப்புறம் வாங்க வேண்டியது தான். இதை சொல்லி பயமுறுத்தாதவ. இப்போ நான் இங்கே போய் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன், நீ தான் இருந்து அழுது குழந்தைக்கிட்டே பயந்துட்டு அடக்கா. ஒன்றும் ஆகாதுல்ல, ஒன்றும் ஆகாது பக்கிருக்கி. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வானா, வேற மாட்டிக்கிட்டு சூழ்நிலை வந்தோம்னா நம்மகிட்ட வந்து எம்மடி எப்படின்னு கதறுவாளாம். இப்ப சொல்லு பாப்போம், என் விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுறான்னு மூஞ்ச கோவமா வச்சுக்கிட்டு சொல்லுவியே, அந்த மாதிரி சொல்லு பாப்போம். ஞாபக சோனி இப்படி பண்ற, இக்கட்டான சூழ்நிலையில வந்து என்னை இப்படி வெறுப்பேத்துற பத்தியாப்பா சோனி நீ? சப்போ முடியல, உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில உன்னை வந்து காப்பாத்திருக்கேன். நான் உன்னை சஞ்சனா மாதிரி மாட்டி விடணும்னு நினைக்கல. நீ மாட்டினா மோளை அடுத்து என்னையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ பண்ண மாதிரி தானே இவளும் பண்ணுவா, நீ பண்ண மாதிரி தானே இவளும் பண்ணுவான்னு நான் பாதிக்கப்படுவேன் உன்னால. அதுக்கு பயந்தே உன்னைய காப்பாற்ற வேண்டியிருக்கு. வெண்ண என் பிள்ளைங்களெல்லாம் தூங்கிட்டீங்கள? இல்லம்மா என்ன தூங்கிடாதீங்க, ரூமுக்கு சாப்பாடு வருமா, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. என்ன நான் அம்மா மேலே கழுவிட்டு துணியை மாத்திட்டேன், கசன்னு இருக்கு. சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு தூங்க போறேன், என்னைய சொல்லப்பட விடாது, என்ன எவனையும் எழுப்ப விடாது சொல்லிட்டேன். அம்மா பத்திரமா கதவெல்லாம் கொண்டு வச்சுட்டு நல்லபடியா தூங்குங்க. அம்மா கேம்ப் ஃபயர் நாங்க கீழே நடக்குதாம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆமா அந்த சஞ்சய் சொன்னா அது என்னது டே அப்படின்னா? பெரியமா அது நெருப்பை மூட்டி வச்சுட்டு பாட்டு போட்டுட்டு எல்லாரும் ஆடுவவ ஒன்னா கிடந்து.
என்ன தாடியாவளோ நீங்களும் தூங்குங்களா, வேற நாளைக்கு எந்திரிச்சு வெளியே சுத்தி பார்க்க போனோம்ல, வேற இன்னைக்கு தூங்காம இருந்தீங்கன்னா வேற நாளைக்கு எப்படி சுத்தி பார்க்க போறது? நம்ம அது கொஞ்ச நேரம் தாம்மா, அப்புறம் வந்துருவோம். பெரிய பொண்ணு உமாலாம் போனா நீங்களும் போங்க, இல்லாட்டின்னா போக வேண்டாம்னு சொல்லிட்டேன் அம்மா. அம்மா சதீஷ்லாம் அங்கதாம்மா இருப்பா, சஞ்சய் இருக்கான், சரண் இருப்பானா இருக்கும், அந்த சந்தோஷனா எல்லாருமே அங்கதான் இருப்பாவ. பயப்படலாம் ஒண்ணும் இல்லாம நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, தனியா இருட்டுக்குள்ள எங்கேயும் போயிடக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும், ஒன்னாதான் வரணும்னு சொல்லிட்டேன். நான் படுக்க போறேன். சரிம்மா, சாப்பிட்டுட்டு போறோம். சரி, நம்மள போய் பால்கனியில படுத்துக்கிடுவோம், பிள்ளைகள் பெட்டில படுக்கட்டும். இப்ப சோனி, நான் கேம்பயர் வரலப, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அங்க அந்த பிள்ளை சஞ்சனா சரணியாலாம் வருவா. ஏன் அவளை பார்த்து உனக்கு பயமா? இல்ல ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அவளுக்கெல்லாம் பார்த்து பயந்துட்டு நீ இருந்தா எப்படி நீ அங்க போய் வாழ்வ? இல்ல இன்னைக்கு நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இவ ஒருத்தி வர வர இந்த சந்தியா ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கா, ஒரு மாதிரி மூளையே இல்லாத மாதிரி நட்டுக்கலண்ட மாதிரியே தெரியாமா. இல்ல மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரியா இருக்க சொல்ல தெரியல. இதுக்குதான் சிங்கிள், முரட்டு சிங்கிளாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரிலாம் லவ்னு பண்ணணும்னா இப்படி தான் வாழ்க்கையில் கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னா புரியாது சின்ன பொண்ணு, அவங்களே பட்டு திருந்தினாதான் உண்டு. நம்ம சொன்னா அவங்க மண்டையில ஏறாது, அதனால அதெல்லாம் இவளுக்கு சொல்லாதீங்க. இவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, இது திருந்தாத ஜென்மம், என்னனையும் போயிட்டு போகுது, விட்டு தொலைங்க. எப்ப இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப பண்றீங்கவ, ஏன்னா நீ எங்களை அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்றேன்னு அர்த்தம் பண்ணா. போங்கவ, உங்களோட பேசினா இப்படிதான் என்னையும் வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பியா, அதுக்குதான் நான் இங்கன்னா ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டுறது. இந்த பிள்ளை வர வர நம்ம கூட சேரவே மாட்டேங்குது, எங்கன்னா போய் உட்கார்ந்துக்கிடுது, அதுதான் முக்கியமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இப்ப வந்தாலும் குத்தம், வரலனாலும் குத்தம், நான் என்னதான் செய்ய? ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க கூட நீயும் கேம்பயர் வா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து தூங்கு, ஒன்றும் கிடையாது. சரி பாப்போம், வாரேன்.